ஹாய் விவோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் தீசிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்தில் பேசும் பொருளாக இருக்கிற போரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்கும் யாருக்கான போர், எதுக்காக இந்த போரை நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏன் இந்த போர் நடக்குதுன்றத காரணத்தை பார்த்துக்கோமா. எதுக்கு தான் இந்த போரை நடத்துகிறாங்க அப்படின்ற காரணம் ஈரானும் இஸ்ரேலும் ஏன் இந்த போரை நடத்திட்டுருக்காங்க, இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியல வேறு. ஸோ இந்த போருக்கான காரணத்தை பார்ப்போம், என்ன நிலைமையில் இருக்குதுன்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன் என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான பகைமைக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானின் அணுசக்தி திட்டம். ஈரானின் அணுசக்தி திட்டம் பிராந்திய ஆதிக்க போட்டி மற்றும் இஸ்ரேலை ஒரு அரசாக ஈரான் அங்கீகரிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரானின் அணுசக்தி முயற்சி தங்கள் நாட்டுக்கு உயிருக்கு ஆபத்தானது அப்படின்ட்டு இஸ்ரேல் கருதுது. அடுத்த பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் பண்ணுற அணு ஆராய்ச்சி இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு உயிருக்கு கேடு அப்படின்றத கருதுது. லெபனானில் உள்ள காசா மற்றும் ஏமான் போன்ற இடங்களில் போராளி குழுக்களுக்கு ஈரான் ஆதரித்து வருவது. ஈரான் எதுக்கு ஆதரவு அளித்து இஸ்ரேலை தாக்கிறதுக்காக ஆதரவு அளிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுசக்தி திட்டம் அப்படின்னாக்கா, ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குதல் மற்றும் இஸ்ரேல் குற்றச்சாட்டு. இதனை தடுக்க அணுசக்தி நிலையம் மற்றும் விஞ்ஞானிகள் மீது தாக்குதலை நடத்துகிறாங்க. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குது அப்படின்னு இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கு. அதனால தான் இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத உலைகளையும் அந்த விஞ்ஞானிகளை தாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் மற்றும் ஹாஃப் ரெசிடென்ஸ் ஹேமான்ஸில் ஹிஸ்புல்லா மற்றும் ஏமானின் ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத குழுவாக ஈரான் நிதி மற்றும் ஆயுதப்படையை குறித்து ஆதரவு அளிக்குது. ஈரான் இந்த படைகளுக்கு ஆதரவு அளித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிராந்திய ஆதிக்கம்னா மத்திய கிழக்கு தனது செல்வாக்கை ஆதரிக்க, மத்திய கிழக்கில் ஈரான் தன்னோட செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிப்பதாகவும், சிரியா போன்ற நாடுகளில் அதன் இராணுவ இருப்பை இஸ்ரேல் அச்சுறுத்தலாக கருதுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழிவாங்கும் தாக்குதல்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகள் மற்றும் இராணுவ தலைவர்கள் மீதான கொலைகள், ஈரான் ஏவுகணை தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பகைமையை மேலும் அதிகரிக்கிறது. இந்த தாக்குதல்லாம் நடக்கிறவாச்சு இரு நாடுகளுக்கு இடையே பகைமைன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. லெபனான் அது ஈரானுக்கு சப்போர்ட்டாக வர லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் பண்ணி ஹிஸ்புல்லா உளவுத்துறை அமைச்சர் தளபதி உயிரிழப்பு. அதில் ஹிஸ்புல்லா உளவுத்துறை தளபதி உயிரிழந்துட்டார் லெபனான் நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து 28ஆம் தேதி அதான் பிப்ரவரி 28ஆம் தேதி அதிரடி தாக்குதல் பண்ணாங்க முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அணுசக்தி உள்கட்டமைப்பு, இராணுவ தளம் போன்ற மீது குறிவைத்து தாக்குறாங்க. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதை குறி வச்சு தாக்குனாங்கன்னா, அணுசக்தி மையத்தையும் அணுசக்தி உள்கட்டமைப்பு, இராணுவ தளம் போன்ற முக்கியமான இடங்களாக பார்த்து இவங்க தாக்குதலை பண்ணாங்க. இதில் ஈரானோட உச்சத்தலைவர் ஹயதுல்லா அலி கலமனி அவரது குடும்பத்தினர் இறந்துட்டாங்க. மற்றும் ஈரான் பாதுகாப்புத்துறை மந்திரி அமீர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஈரான் புரட்சிப்படை தளபதி
முகமது உட்பட பலர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் பண்ண தாக்குதல்னால இத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால் இஸ்ரேல் மீது அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் அமைந்துள்ள நாடுகள் மீது ஈரான் வந்து தாக்குதலை ஏற்படுத்துது. இவங்க தாக்குதல் பண்ண வச்சு இப்போ ஈரான் வந்து தாக்குதல் வந்து பண்ணுது. லெபனானில் செயல்பட்டு வரும் ஹில்புல்லா ஆயுத குழுவுக்கு, லெபனான் நாட்டில் வந்து செயல்படும் ஹில்புல்லா ஆயுத குழுவுக்கு வந்து ஈரான் ஆயுதம் உட்பட உதவிகளை வந்து செஞ்சிட்ருக்கு. ஈரான் வந்து ஆயுத உட்பட உதவிகளை வந்து செஞ்சிட்ருக்கு. இந்த உதவிகள்னால லெபனானில் இருந்து ஹில்புல்லா வந்து குழுக்கள் வந்து ஆயுத குழுக்கள் வந்து இஸ்ரேல் மீது வந்து போர் வந்து லெபனான்லேருந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா. ஹில்புல்லா தாக்குதலுக்கு இந்த ஹில்புல்லா வந்து இப்போ தாக்குச்சு பார்த்தீங்களா, அதனால் வந்து இஸ்ரேல் வந்து தங்களை தாக்குறீங்களா அப்படின்ட்டு பதிலடி கொடுக்குற விதமாக தாக்குதல் ஏற்படுத்துறதுனால அதில் வந்து 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனால் ஹில்புல்லா அமைப்பில் உளவுத்துறை தளபதி ஹசான் மெக்லிக் உயிரிழந்தார் அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்குது. ஈரானில் வந்து ஹில்புல்லா அமைப்பில் வந்து உளவுத்துறை தளபதி ஹசான் மெக்லிக் உயிரிழந்ததாக வந்து இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இது மட்டும் இல்லாமல் ஜெயிக்க முடியாத போர் என்றும் தெரிந்தும் ஹில்புல்லா அதான் லெபனான்லேருந்து ஹில்புல்லா வந்து தன்னோட ஆதிக்கத்தை காட்டுறதாகவும் இஸ்ரேல் வந்து சொல்லிகிட்ருக்கு. மேலும் இந்த போர்னால் என்னென்ன சேதங்கள் ஏற்படுது போகுதுன்னு தெரியல. ஈரான் வந்து ஈரானோட தலைநகரம் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரானில் முக்கியமான தலைவர்கள் வந்து இறந்துருக்காங்க. இதனால் ஈரான் என்ன சொல்லுதுனாக்கா, நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக விட்டுற மாட்டோம், இதற்கு வந்து தகுந்த இழப்பீடு தரும் வரை நாங்கள் வந்து இந்த போரை வந்து முடிக்க மாட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. உலகத்தில் வந்து மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுற இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு பக்கம், லெபனானும் ஈராக்கும் ஒரு பக்கம், ரெண்டுமே சேர்ந்துக்கிட்டு இப்போ போர் வந்து ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. நேற்று முன்தினம் கூட வான்வழி தாக்குதல் மூலமா இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை ஏற்படுத்திச்சு. முக்கியமான இடங்களாக பார்த்து வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து தன்னுடைய தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க. இதனால் ஈரானில் வந்து பல்வேறு உயிர் சேதங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த உயிர் சேதங்களால் மறுபடியும் இவங்க தாக்குதல் வந்து நான் இன்னமும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து மறுபடியும் தெரிவிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள போர் எப்படி போய் உலகத்தில் வந்து எவ்வித சேதத்தை ஏற்படுத்தும் தெரியல. மேலும் இது மாதிரி முக்கியமான தகவல் வந்து உங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்குறேன். என்ன அப்டேட் நடக்குதுன்றதை பற்றியும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுவரை உங்களை விடைபெறுவது ட்ரெண்டிங் தீசிஸ்.